வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல கேட்கக்கூடிய கிராமர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லா கொஷின்ஸுமே அப்லோட் பண்ணியாச்சு, நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பிரத்யை, ஸோ இந்த சஃபிக்ஸ் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். பிரத்யை கிசே கஹ்தே ஹே. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லிசன் பண்ணுங்கள். பிரத்யை கிசே கஹ்தே ஹே. பிரத்யை அப்படின்னா சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னால் என்ன? ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்ம என்ன சேர்க்குறோமோ அதை தான் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யை அப்படின்னா என்ன? உஸ்கே கித்தனை பேத் ஹே, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, சோதாஹரன் ஸ்பஷ்ட் கீஜியே, எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரத்யை கா மத்லப் ஹே பாஸ் ஜானா யா பீச்சே சல்னா. யா அப்படின்னா ஆர், ஓஆர். எப்பயுமே நீங்கள் கிராமர் கொஷின் எழுதும்போது அந்த கொஷினுக்கான டெஃபினேஷன், அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் டைப்ஸ் இருந்தால் அதோட டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டைப்ஸை சொல்லிவிட்டு முடிஞ்சால் அதிலிருந்து எக்ஸாம்பிள்ஸை கொடுங்க. பிரத்யை கா மத்லப், பிரத்யை அப்படின்னா மத்லப் ஹே பாஸ் ஜானா. பாஸ் ஜானா அப்படின்னா கூட இருக்கிறது. யா பீச்சே சல்னா அப்படி இல்லைன்னா பின்னாடி போகிறது. ஆக்சுவலாக இது என்ன, இப்போ கூட இருக்கிறது பின்னாடி போகிறது அப்படின்றது என்னென்னா ஒரு வேர்டு கூட பக்கத்தில் இருக்கிறது இல்லை பின்னாடி சேர்க்கறது அந்த மாதிரி. शब्द के अंत में जुड़कर अर्थ में परिवर्तन लाने का काम प्रत्यय किया करते हैं. शब्द அப்படின்னா வேர்டு शब्द के अंत, अंतனா எண்டு, கடைசியில். அப்போது शब्द के अंत में அப்படின்னா வார்த்தையுடைய கடைசியில் சேர்ந்து, ஜுடுக்கர்னா சேர்ந்து, அர்த்தமே பரிவர்த்தன் லானேக்கா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை கொண்டு வரது தான் பிரத்யையோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பலாயி, பூடாப்பா. இப்போது இந்த ஈ ஆ சவுண்டு பாருங்கள், ஈ சவுண்டு, பூடாப்பா ஆ சவுண்டு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சேரக்கூடிய அந்த ஒரு சவுண்டுக்கான டேர்ம் தான் இங்கே சஃபிக்ஸ், அப்படி அந்த பிரத்யை அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய டைப்ஸ் பார்க்கலாம். प्रत्यय दो प्रकार के हैं, ரெண்டு டைப் இருக்குது. कृत प्रत्यय, तंदित प्रत्यय. जो प्रत्यय क्रिया शब्दों के अंत में लगकर संज्ञा विशेषण आदि बनावे. जो प्रत्यय क्रिया शब्दना verb உடைய கடைசியில் சேர்ந்து ஒரு சங்கியா விசேஷன் ஆதி பனாவே. சங்கியா அது ஒரு நவுனாக மாற்றலாம், இல்லை அது ஒரு ஸ்பெஷல் வேர்டாக மாற்றலாம். ஸோ அதுதான் வந்து பிரத்யை அப்படி சொல்கிறாங்க. சாரி, கிருத் பிரத்யை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் டிகாவு, தைராக், லடாக்கா, கவையா, டிக்கா, இந்த ஊ, தயிர் ஆக்கு சவுண்டு, அப்புறம் லடு ஆக்கா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சேர்ற சவுண்டு தாம்மா. இப்போது இது தயிர் அப்படின்னா வந்து ஸ்விம்மிங். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். தயிர் அப்படின்னா ஓ லடுக்கா தயிர் தாஹே அப்படின்னா ஸ்விம் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம், தயிர். ஸோ இது வேர்பு. இந்த வேர்பு கூட ஆக் அப்படின்றது சேர்க்குறாங்க, தைராக். லடாக்கா, லடு அப்படின்னா ஃபைட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடுத்தது तद्दित प्रत्यय, क्रिया को छोड़कर बाकी शब्दों में जुड़ने वाले प्रत्यय. ஸோ கிரியாவை விட்டுட்டு, இதெல்லாமே வேர்ப். ஆக்சுவலாக வேர்பு கூட இணைஞ்சதுன்னா அது கிருத்து, வேர்ப் இல்லாமல் மற்ற வேர்ட்ஸ் கூட சேர்ந்துச்சுன்னா அது தந்தித்து. இப்போது கிரியாவுக்கு छोड़कर, அப்போ வேர்பை விட்டு, பாக்கி சப்தம்னா மற்ற வார்த்தைகள் கூட இணைவது தான் தத்தித் பிரத்யை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராகவ், லடக்ஹாரா, ஆப்பா, இது எதுவுமே வேர்பு கிடையாது. ராகவ்ன்றது பேர், ரோஷினின்றது பேர், லைட்டு, இது எதுவுமே வேர்பு கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட்டு வார்த்தை. ரங்கீலா, ஆப்பா, லடுக்ஹாரா, இது எதுவுமே வேர்பு கிடையாது. வேர்பு கூட இணைஞ்சதுன்னா அது கிருத் பிரத்யை, வேர்பு அல்லாத மற்ற வார்த்தைகள் கூட இணைஞ்சதுன்னா அது தத்தித் பிரத்யை, அவ்வளோதான். ஸோ ரெண்டே டைப்ஸ் தான் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதுங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இன்னும் நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது, அதுவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க, எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போகுது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.